அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு 18/6/2024 அன்றைய தினம் நடக்கப் போகிற மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, அதாவது திரிபுஷ்கர யோகம். அதை பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதமுமே நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகமானது ஏற்படும். என்ன திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு யோகம் வரக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வேளையில் நம்ம என்ன ஒரு செயலை செய்கிறோமோ அந்த ஒரு செயலானது திருப்பி திருப்பி செய்வோம். அதாவது திரிபுஷ்கர அப்படின்னா 3 அப்படிங்கிற அதிலே ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது நம்ம எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், நீங்கள் எதை பண்ணிங்கன்னா நம்ம செஞ்சாலுமே அந்த ஒரு செயலை 3 தடவை திருப்பி 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 செய்வோங்கிறது ஜோதிட ரீதியாக கூறப்பட்டுள்ள ஒரு கருத்து. அப்படிப்பட்ட முக்கியமான இந்த திரிபுஷ்கரண யோகத்தில் நம்ம எந்த காரியங்கள் செய்யலாம், எந்த காரியங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படிங்கிற பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த திரிபுஷ்கரண யோகத்தில் நம்ம எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே அந்த ஒரு பொருளானது நம்ம திரும்பவும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்ம புதுசாக ஒரு தங்க நகை வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். வாங்குறப்பே நம்ம நம்ம ரொம்ப அதிக அளவில் எப்பயுமே தங்கத்துக்கு நம்ம ஆசைப்படுவோம். அப்படி தங்கம் வாங்குகிறோன்னா திருப்பி திருப்பி ஒரு 3 முறையாச்சும் நீங்கள் தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் பட்டு சாரி எடுக்கணும், இல்லை ட்ரெஸ் எடுக்கணும், இல்லை வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருட்கள் எடுக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு வாங்கணும், இல்லாட்டி வெளில சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் போகணும்னு நினச்சிருப்பாங்க. அது மாதிரி என்ன வேணாலும் நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் மனசில் நினச்ச ஏதாவது ஒரு கோரிக்கைகள், ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்ம ஆசைப்பட்டது திருப்பி 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 அது நடக்கும். பார்த்தீங்களா? அதற்காக தான் இந்த மிக அற்புதமான வேலையை நம்ம நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நிறைய பேரால் நினச்ச பொருளை உடனுக்குடனே வாங்க முடியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, கையில் நிறைய பணம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த பொருட்கள் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை எப்பயுமே கிடைக்காது. ஒவ்வொரு நாள் கடைக்கு போகலாம் போல நினைப்போம், ஆனால் அந்த கடைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்காது. அப்படிப்பட்டவங்க நாளைக்கு சிரமம் பார்க்காம இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு என்ன பொருட்கள், தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், இல்லை வைரமாகவே இருக்கட்டும், இல்லை ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள், வீட்டுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு, பீரோ, அது மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கட்டும், சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நாளைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். அதே மாதிரி உங்களுக்கு 3 மடங்கு ஒரு ஆசை உள்ள உங்களுக்கு என்ன நீங்கள் நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயமானது திருப்பி 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 உங்கள் குடும்பத்தில் நடக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான திரிபுஷ்கரண யோகம். அதற்காக நம்ம இப்போ தேவையில்லாமல் இப்போ ஒரு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகிற விஷயங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி உள்ளதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம ஆஸ்பத்திரி செலவுகள் அது மாதிரிலாம் பண்ணால், ஏன்னா எந்த ஒரு இதாக இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அவசியத்துக்கு போகலாம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் டைம் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க, ஏதாவது ஒரு செக்கப்புக்காக இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணால் அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி 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 அந்த போகக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அதனால் இதை ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இதை ஆன்மீக ரீதியாக நம்ம செஞ்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பல மடங்கு 3 மடங்கு அதிகமாகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த நேரம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாளை செவ்வாய்க்கிழமை, அதாவது சாயங்காலம் 3:56 மணிலேருந்து ஆரம்பித்து அடுத்த நாள் புதன்கிழமை காலையில் 5:23 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த ஒரு அற்புத நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நல்ல விஷயம் திருப்பி திருப்பி உங்களுக்கு நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் நாளைக்கு செஞ்சு பாருங்களேன். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பல மடங்கு நடக்கும். அதே நேரம் நீங்கள் மறக்கக்கூடாதுங்க, நம்ம எந்த ஒரு கெட்டது பண்ணாலுமே அந்த நேரத்தில் நமக்கு அதே திருப்பி நமக்கு வந்துருங்கிறதுல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்குள்ளே சண்டைகள், சச்சரவுகள், இல்லை யார்கிட்ட நீங்கள் பணம் கடன் வாங்கிறது, அது மாதிரி உள்ள விஷயங்கள் நீங்கள் திருப்பி திருப்பி பண்ணாலுமே உங்களுக்கே அது மீண்டும் மீண்டும் திருப்பி நம்ம குடும்பத்துக்கு வந்துடும். அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை நீங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் பண்ணலாங்க. இந்த அற்புதமான திரிபுஷ்கரண யோகத்தை தவற விடாதீங்க. இந்த பதிவானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயனடையட்டும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.